தொடங்கியதா யுத்தம்? தமிழக பாஜகவில் மீண்டும் ஒரு புதிய சர்ச்சை பிடித்திருக்கிறது. அண்ணாமலையின் மீது குஷ்பு அவர்கள் திடீரென்று விமர்சனம் வைத்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரே கட்சியில் இருந்தும் ஏன் இந்த கருத்து மோதல்? இது சாதாரண கருத்து வேறுபாடா அல்லது உள்கட்சி மோதலா? அண்ணாமலையின் செயல்பாடு ஒரு பக்கம் பாராட்டப்பட்டாலும் மற்றொரு புறம் அந்த கட்சியில் இருந்து வெளியேறியவர்களும் கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டவர்களும் அண்ணாமலையின் மீது தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். ஏன் இவர்கள் அண்ணாமலை இந்த அளவிற்கு அட்டாக் செய்கிறார்கள்? இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகி ஓராண்டு ஆகியிருக்கிறது. அப்படி இருந்தும் தொடர்ந்து அவர் மீதான விமர்சனங்கள் என்பது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது மற்ற கட்சியிலிருந்து அதிகரிச்சா கூட பரவலாம். சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அண்ணாமலை அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். சமீபத்துல கூட தினமணி யூடியூப் சேனலுக்கு நடிகை குஷ்பு அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில அண்ணாமலை குறித்தான ஒரு கேள்வி, அண்ணாமலைக்கு பிறகுதான் பாஜகவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமாக ஒரு கேள்வியை நெறியாளர் கேட்டிருந்தார். அது குறித்து நடிகை குஷ்பு அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அண்ணாமலை ஒருவர் மட்டும் இந்த கட்சியை வளர்த்தவில்லை. கடந்த காலங்களில் பொன்னார், தமிழிசை, இல கணேசன் இவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள்தான் அடித்தளமிட்டார்கள். அதுதான் இன்று இந்த அளவிற்கு வந்து நிற்கிறது. அண்ணாமலை ஒருவரால் மட்டும் இது சாத்தியமில்லை. அண்ணாமலைங்கிற மாசு மட்டும் வச்சு நீங்க பேசக்கூடாது. கடந்த காலங்களில் நோட்டா கூட இருக்கும்போது கட்சிக்காக கடுமையாக பணியாற்றிய திரு தமிழிசை அவர்கள், பொன்னார் அவர்கள், இல கணேசன், தமிழிசை காலத்தில் தமிழிசை அவர்களை முழுமையாக எதிர்கட்சிகள் ட்ரோல் செய்யப்பட்ட காலத்திலும் மக்களுக்காக களத்தில் இருந்தார்கள் என்று குஷ்பு அவர்கள் பேசினார். அவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் கட்சிக்காக பணியாற்றியவர்கள் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் நமக்கு இருக்க முடியாது. திரு அண்ணாமலையின் வருகைக்கு பிறகுதான் நகரம், கிராமம் தோறும் கிராமத்தில் இருக்க மூளை மடுக்குகள் எல்லாம் பாஜகவை கொண்டு சேர்த்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் என்பதை குஷ்பு அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களது நோக்கம் எதுவோ நமக்கு தெரியாது. இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள்தான் கடுமையாக பணி செய்து பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார். அந்த காணொலியில நடிகை குஷ்பு அவர்கள் பேசியத நீங்களே கொஞ்சம் கேளுங்க. பிஜேபி பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், அதாவது வாக்கு சதவீதம் அண்ணாமலை அண்ட் வந்த பிறகு அந்த வாக்குகள் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. நயனார் நாகேந்திரன் வந்த பிறகு அவருடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் அந்த வாக்கு சதவீதத்தில் ஏதாவது பிரச்சனை அவர் பேரை சொல்லும்போது ஒரு சவுண்ட்ஸ், அவர் பேரை சொல்லும்போது மாஸ் வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியாதுங்க. அண்ணாமலை இவ்வளோ மாஸ் வச்சுட்டு அண்ணாமலை அவர் சீட்டை ஜெயிச்சிருக்கலாம். சரிங்களா? நான் சொல்றேன், கட்சி ஜெயிக்கணும். தனிப்பட்ட முறையில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அது முக்கியம் கிடையாது. கட்சி ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அப்படியே பாஜக நீங்கள் சொன்னாலும் நீங்கள் இதுக்கு முன் இதுக்கு பின் அப்படி சொன்னீங்கன்னா நான் நிச்சயமாக அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அஸ்திவாரம் வச்சது இல கணேசன் அவர்கள், பொன்னார் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 5 வருடமாக நோட்டா விட கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்கீங்க. கேலி பண்ணும்போது கூட அவங்க கட்சிக்காக உழைச்சாங்க. எதுவுமே காதுக்கு வாங்காம மக்கள் அவங்களும் கேலி பண்ணாங்க. ஆனால் நான் கட்சிக்காக உழைக்கிறேன், கட்சிக்காக நிற்கிறேன்னு, கட்சி மேலே நம்பிக்கை இருக்கிறேன், இறங்கி வேலை செஞ்சாங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன், தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பின் அப்படிதான் நான் சொல்வேன். நான் சொல்ல முடியாது. 3 வருடம் இருந்தாரு. எப்போ வந்தாரு அரசியலுக்கு? எப்போ வந்தாரு? இப்போதானே வந்திருக்காரு. என்ன பண்ணாங்கன்னா அது தமிழிசை. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போதான் வந்திருக்காரு. அப்போ ஆமா, 42 வருஷத்துக்கு அப்புறம் தான் தலைவராயிருக்காரு. ஆமா, கட்சி தலைவரே 42 வருஷத்துக்கு அப்புறம் தானுங்க. இத்தனை வருடமாக அவர் வரலையே. ஏன் அவர் இளைஞர் அணியில மட்டும்தானே இருந்தாரு? ஏதாவது மேண்டேட்ரி அவர் கையில பொறுப்பு கொடுத்தாரா? இல்லையே. ஆனா எப்பவுமே திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் அப்படிதானே பார்க்க போறோம். ஆமா. ஸோ
என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறது அத்தனை மாபெரும் தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது கிடையாது. ஆனால் அஸ்திவாரம் வச்சது யார் அப்படி நான் பார்க்கும்போது நான் நிச்சயமாக வந்து இல கணேசன் அவர்கள், ராஜா அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நீங்கள் வந்து பொன்னார் சங்கர் அவர்கள், சிபிஆர் அவர்கள், இவங்க எல்லாரும் இத்தனை வருடங்களும் ஒரு 25 வானதி அவர்கள் 25 வருஷமா 30 வருஷமா கட்சிக்காக தமிழகத்தில் இருந்து கட்சி பாஜக ஒன்று இருக்க கூட தெரியாது யாருக்கும். ஆனால் இருந்தாலும் கட்சிக்காக உழைச்சோம். ஸோ நான் அவங்கள தான் நான் அந்த அஸ்திவாரம் வச்சது யாருன்னா அவங்கள மட்டும்தான் நான் வந்து சொல்வேனே தவிர இன்னைக்கு நயினார் அவர்கள் இருக்கிறாரு, எல்லா தலைவர்களுக்கும் அவங்கவுங்க பாணியில் வேலை செய்வாங்க. திருமதி குஷ்பு அவர்கள் இந்த வீடியோவில் பேசுறத நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் எப்ப இந்த கட்சிக்காக வந்தார், அவரது பயணம் என்ன, கட்சி யார் வளர்த்தினார்கள், யாரெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றார்கள் என்று விரிவா பேசியிருக்காங்க. இவர்களோட காலகட்டத்தில் என்றாவது தமிழக பாஜக 11% வாக்கு எடுத்தது உண்டா? கட்சி ட்ரோல் செய்யப்பட்ட காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் சென்று கட்சியை வளர்த்தவர். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்க எப்ப இந்த கட்சிக்காக வந்தீங்க? கடந்த காலங்களில் திமுக கூட இருந்தீங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு போனீங்க, அங்கேயே இருந்து விரட்டி விட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் பாஜகவுக்கு வந்தீங்க. பாஜகவுல வந்து கடந்த காலத்துல எம்எல்ஏ சீட்டு வாங்கினீங்க, தோத்து போனீங்க. அதுக்கப்புறம் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினரா ஆனீங்க. அது அந்த பதவியை வச்சு நீங்க தமிழ்நாட்டுல கடந்த காலத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிராக எவ்வளவோ கடுமையான குற்றச்செயல்கள் நடந்திருக்கு. என்னைக்காவது அதை பத்தி நீங்க பேசியிருக்கீங்களா? ஏதாவது அதுக்குண்டான நடவடிக்கை உங்களது மகளிர் ஆணையம் மூலியமாக எடுத்தது உண்டா? இதையெல்லாம் செய்யாம கட்சிய மக்களோட மக்களா நின்று ஒவ்வொரு கிராமம் தோறும் பாஜகவை பேச வைத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான். இதையெல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு திரு அண்ணாமலையின் மீது இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு காரணமாக, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, பொறாமையின் காரணமாக அவர் மீதான இந்த விமர்சனங்களை பாஜகவின் தொண்டர்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள். உங்களை பாஜகவின் தொண்டர்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள். களத்தில் மக்களுக்காக கட்சியின் நிர்வாகிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்காக பணி செய்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். திருமதி குஷ்பு அவர்களே, திரு அண்ணாமலை அவர்கள் 3 ஆண்டு காலத்தில் மட்டும் அவர் மீது 80க்கு மேற்பட்டான கேஸ் திமுக அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் யாருக்காக வாங்கினார்? தமிழக பாஜகவின் வளர்ச்சிக்காக தான் அண்ணாமலை அவர்கள் 80க்கு மேற்பட்ட கேஸ்களை வாங்கியிருக்கிறார். இதையெல்லாம் கடந்துதான் திமுகவிற்கு எதிரான கடுமையான அடக்குமுறையை எதிர்த்து கட்சியை வளர்த்தவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான். இதையெல்லாம் நீங்கள் உணராமல் அவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏதோதோ நீங்க கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்து வருகிறீர்கள் என்பது நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. தமிழகத்துல மாஸ் இருந்தாதான் கட்சி வளர முடியும். அந்த மாசை வச்சுதான் சித்தாந்தத்தை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போக முடியும். இதையெல்லாம் நீங்க தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. தமிழக பாஜகவில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தலைவரும் மாசான தலைவர்கள் இருந்ததில்லை. இன்னைக்கு பாஜகவில் தேசிய அளவில் மோடிங்கிற ஒரு மாஸ் தலைவர் இருக்கிறதுனாலதான் இந்தியா முழுவதும் கட்சி வேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டுல அண்ணாமலைங்கிற ஒரு மாஸ் லீடர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கிராமமா சென்று பிரச்சாரம் செய்தார், மேடை போட்டு பேசினார். அவரது பேச்சுக்கும் ஆளுமைக்கும் அவரது திறமைக்காக தான் தமிழக இளைஞர்களும் தமிழக மக்களும் வெகுவாக பாஜகவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். அதனுடைய உண்மையான காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் பேசுவது வெட்கக்கேடானது. குஷ்பு அவர்களே, அந்த மாசு இல்லாம வரக்கூடிய தேர்தல்ல நீங்க எப்படி சந்திக்க போறீங்க? யார் கேம்பெயின் பண்ணுவா? எந்த முகத்துக்காக வாக்கு வந்து சேரும்? இதையெல்லாம் உணராம நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க இவ்வளவு கடுமையா அண்ணாமலை பத்தி விமர்சனம் வைத்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் அதே தினமணி யூடியூப் சேனலுக்கு அதே நெறியாளர் உங்கள் மீது நடிகை குஷ்பு அவர்கள் விமர்சனம் வைத்திருக்கிறார் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும், அவர்களது பார்வை ஒரு மாதிரி இருக்கும் என்பதை அழகாக பேசுகிறார். அதையும் நீங்க கொஞ்சம் பாத்துருங்களேன். அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தமிழக பாஜக கண்டது. அவர் ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபித்தார். வெற்றி தோல்வியை தாண்டி
தமிழக பாஜகவினுடைய வாக்கு சதவீத உயர்ந்தல அண்ணாமலையுடைய பங்கு இருக்குது. ஸோ அண்ணாமலைக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்க முடியும் என்று ஒரு பார்வை இருக்குது. அது சம்பந்தமாக குஷ்பு அவர்கள்ட்ட கூட நேற்று பேசணும். அவங்களுடைய பார்வை என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது, அது என்னோட ஏற்கத்தக்கதல்ல. அவர் 3 ஆண்டுகள் தான் ஆகுது இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்து. தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் என்று இருந்தால் அதை நான் ஏற்றுப்பேன். அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அவர் மிகச்சிறந்த ஒரேட்டர், அவர் சட்டம் தெரிந்தவர், நன்றாக பேசுவார், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஓகே, ஒருத்தருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு அரசியல் பார்வை இருக்கும். ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை அது கண்டினியூஸாக இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். அது ஸ்டாக்னண்ட்டாக ஒரு தேங்கின தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எங்கிட்ட பேசும் பொழுது இன்னொருவருடைய பெயரை சொல்லி அவருக்கு முன் அவருக்கு பின்னு இருக்கணும். இப்போ இருந்து 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் நானும் பேசும்பொழுது இன்னொருத்தருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு இருந்ததுன்னா இந்த கட்சி வளருதுன்னு அர்த்தம். 1980 ஒரு பேரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்சி வளரலின்னு அர்த்தம். அதனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு ஆர்கானிக், இது ஒரு என்டிட்டி, இது ஒரு ஓடுகின்ற தண்ணீரை போல. என்னை பொறுத்தவரை கமிட்டட் ஐடியாலஜிக்கல் பீப்புள் இந்த கட்சியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் ஒரு கட்சி பவருக்கு வர்றதுக்கு தேவைப்படும். ஒரு நாளில் வந்துட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் 1949, ஆட்சிக்கு வந்தது 1967, 18 ஆண்டுகள். அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை பீப்புள் ஹூ ஸ்டே த கோர்ஸ். இங்கிருந்து இந்த கட்சியை படிப்படியாக வளர்த்தி கொண்டு போகணும். ஆட்சிக்கு ஒரு நாள் இந்த கட்சி வரும். அதற்கு தேவையான கமிட்டட் தலைவர்கள் வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. பாத்தீங்களா, திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு நாகரிகமா தன் மீது இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு கூட அழகா பொறுமையா பதிலளிக்கிறார். அவரது இந்த பொறுமை, இந்த பதில் தான் தமிழக மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் பாஜகவின் தொண்டர்கள் கூட திரு அண்ணாமலை அவர்கள் போற்றி புகழ்ந்து வருகிறார்கள் என்பது இது நம்ம எல்லாம் கண்கூட பாக்குற ஒரு விஷயம் தான். இதையெல்லாம் புரியாம ஏதோ அண்ணாமலையின் மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திரு அண்ணாமலையின் மீது போற போக்குல சேற்றவாரி வீசி இருக்கிறார்கள். இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் அஞ்சவர் அண்ணாமலை அல்ல, அவரது வழித்தோன்றான பாஜகவின் தொண்டர்கள் நிச்சயமாக தேர்தல் களத்துல குஷ்பு அவர்களுக்கு கடுமையான ஒரு பதிலடி கொடுப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அண்ணாமலையின் வருகைக்கு பின் தான் கிராமம் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் பாஜகவை பத்தி பேச வச்சிருக்கவர், ஓட்டு வாங்கி கொடுத்தவர். 11% என்பது இதற்கு முன்பு தமிழக வரலாற்றுல பாஜக எப்பவுமே பெற முடியாத ஒரு வாக்கு சதவீதத்தை திரு அண்ணாமலை அவர்கள் தான் வாங்கி கொடுத்தார். அதை வைத்து கொண்டுதான் இன்றைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட சீட்டு பேரம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்களா? இது கடுமையான உழைப்பு, சாதாரண உழைப்பல்ல. அந்த உழைப்புக்கு ஏற்ற சீட்டு 2026க்கு வேணும் என்பதுதான் அண்ணாமலை அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நிச்சயமா அவரது முகத்துக்காக தான் என்டிஏவிற்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வரப்போகிறது. இதையெல்லாம் அறியாமல் அவர் மீது கடுமையான இந்த விமர்சனங்கள் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு அண்ணாமலையை தலைவராக பார்க்க வேண்டும். ஒரு மாபெரும் தலைவராக நீங்கள் பார்த்து அவரை அனுசரித்தால் மட்டும்தான் உங்களுக்கு தமிழக அரசியல்ல இடம்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. குஷ்பு அவர்களே, நிச்சயமா திரு அண்ணாமலை அவர்கள் உங்கள் மீதோ மற்ற தலைவர்கள் மீதோ எப்பவுமே கடுமையான விமர்சனங்களை வச்சது இல்லை. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எப்பவும் தன்மையான பேச்சின் மூலயமா தான் அவர் விமர்சனங்களுக்கு கூட பதிலடி கொடுத்துட்டு இருக்கார். இதையெல்லாம் நீங்க அறியாம அண்ணாமலையின் மீது இது போன்ற விமர்சனங்கள் வைப்பது நிச்சயம் தேவையில்லாத ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். இது என்டிஏவிற்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் நமது விருப்பமும் கூட. நன்றி, வணக்கம். கடவுள் பாஜகவுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் என்னை பொறுத்த வரைக்கும். இதுல ஒரு பெரிய வேக்கத்தக்கது என்னன்னா, என்னை விட என் பிள்ளை வயசு எனக்கு, என் பொண்ணை விட 2 வயசு சின்ன. ஆனா எங்களுக்குள்ள நடக்கிற அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இவர் எனக்கு பெரியவர் ஸ்தானத்திலும் நான் குழந்தை அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இம்மெச்சூரெல்லாம் இது பண்ணச்சு கூட இவருடைய நிதானமான போக்கு, தீர்க்கதரிசி, நாலேஜ் கிஃப்ட் ஆஃப் த கேப். அது இன்னொன்னு எனக்கு இவர்கிட்ட பிடிச்சது, இவரோட
cleanliness in politics. Okay. அது and his knowledge never ceases to Unapologetic leader. unapologetic. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பி அது சொல்றது, எங்களுக்கு என்னை மாதிரி பாஜக 5 பேர் 10 பேர் மீட்டிங் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்திய இடத்தில் இருந்து இப்படி சிட்டிகை போட்டால் பாஜகவினால் இப்படி ஒரு செகண்ட்ல 1000 பேரை திரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான இடத்திற்கு பாஜகவை கொண்டு சென்றவர். அதுதான் எனக்கெல்லாம் ரொம்ப, ஒரு காலத்துல போலீஸ் எங்களை விட ஜாஸ்தி இருப்பாங்க மீட்டிங்ல, அந்த ஒரு நிலையை மாற்றி பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு பாஜகவை பற்றி பேச வைத்தவைக்கு மூல காரணம் இல்லை. எங்க இருந்தாலும் he has a great future. எனக்கு பார்த்தா ஒரு மை வீக்னஸ்னு கூட சொன்னான் லாஜாபத்து. பாசம் எங்களுக்குள்ள, அவனும் எங்கிட்ட பாவம் எப்பவும் கட்டி பிடிச்சான். அக்கா தம்பி அக்கா அக்கா நீங்க அம்மா பிள்ளைதான் சொல்லணும். அவரு நான் அக்கான்னு கூப்பிட்டு என் வயசு குறைக்கிறேன். எனக்கு ஒரு இதுதான் அது. அவருக்கு அம்மா ஸ்தானம் தான் நானு. அதுல எப்பவும் என்கிட்ட கட்டி மறக்க முடியாத சில தருணங்கள் அவரிடம் எனக்கு. ஒண்ணு ஒரு வாட்டி என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் இருக்கா, நீங்க உங்களை பாலிட்டிஷியனா என்னால பார்க்க முடியாதுக்கா, நீங்க உங்களை பாலிட்டிஷியனா நீங்க எப்ப மாறுவீங்கன்னு நானு